ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. ராஜாவுக்கெல்லாம் ராஜா வந்து ராஜா. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவுமே நான் தான் ராஜா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்கு. யாருக்காவது ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஐயோ இது ராஜா கைய வச்சா. அது ராங். ராஜா பேரே வராதுடா. அதுல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, தமிழ்நாடே கொண்டாடுற ஒரு பாட்டு. ஐயோ இந்த பாடம் நீங்க சொல்லலாம். ஐயோ இந்த பாடம் எங்க வீட்டு தோட்டத்துல ரோசா பூ பூத்து இருக்கு. வருஷம் வருஷம் அது இல்லாம இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ அந்த பாட்டை ஓவர் டேக் பண்ற அளவுக்கு யாரு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கம்போசராவது கம்போஸ் பண்ண முடியுதா? நான் தான் சகலகல வல்லவன். கோட்டையில் நான் கொடியை ஏந்தி எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் போய் கோட்டையில உட்காரல, ஆனா அப்படி இருந்து நான் ராஜா. கவிதையே ஒரு இனிப்பு. இதிலிருந்து நான் எடுக்கப்பட்ட ஒரு கவிதை தேன் கவிதை. அந்த கவிதை வெளியில் பொங்கும் அருவி மழலை கொஞ்சம் குருவி தெருவில் சென்றால் தேரோட்டம் தான். அப்படி செகண்ட் சரணத்துக்கு என்ன மாத்திட்டாரு? அதே டியூன், ஆனா சரணம் மட்டும் வேற. வீல் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது விடியும் வரையில் கொண்டாட்டம் தான். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. ராஜா ராஜாதான், ராஜாவுக்கு நிகர் ராஜாவே இல்லை. மேக்சிமம் நிறைய சாங்ஸ் வந்து வாலி சார் வந்து எழுதியிருக்காரு இளையராஜாவுக்கு. அதை வந்து இளையராஜாவை ஹைலைட் பண்ணி சொல்றதுன்னா வாலி அவர்களுக்கு வந்து ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால பிரியப்பட்டு ராஜாவை ஹை லெவல் ஹை ஃபோக்கஸ் வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பல்லவிய மகாலிங்கம் பாடு, பார்க்காம பாடுவேன்னு சொன்னல, எங்க பாடு பார்ப்போம். ராஜா ராஜாத்தி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காம கூஜை தூக்காம கூஜையுடன் காஜா. அது மட்டும் தரல சார். அப்புறம் நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா 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 இன்று இல்லை நாளை இல்லை. அது அப்படியே திருப்பி போடு. இரவும் பகலும் பகரம் நிலவும் புழுவும் 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 ராஜா. வாசிக்கலையேன்னு சொல்லி மூட் அவுட் ஆயிடுச்சு போல. இப்படிதான்டா லைஃப்லையும் நிறைய விஷயங்கள் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும்ல. இப்போ நடந்தது நம்மளோட லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். போனதுக்கப்புறம் கடைசி காலத்தில் உட்காந்து யோசிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இது திருட்டு புருட்டு புருட்டு திருட்டுண்டு சொல்லு. திருட்டு புருட்டு புருட்டு திருட்டு சொல்லு. ஆமா சார். இதுல என்ன சொல்லியா? திருட்டு புருட்டு டுருட்டு. ஏன்னா சார் ஒரே அவ்வளவுதான், உனக்கு கோட்டா முடிச்சு. நீ சொல்ல திருட்டு புருட்டு புருட்டு திருட்டு திருட்டு புருட்டு புருட்டு திருட்டு திருட்டு இல்ல. அவ்வளவுதான், உனக்கு ட்ரை டேக் முடிஞ்சு போச்சு. திருட்டு புருட்டு திருட்டு திருட்டு புருட்டு டுருட்டு திருட்டு திருட்டு புருட்டு புருட்டு திருட்டு திருட்டு புருட்டு புருட்டு திருட்டு. அது விட்டு நல்லா விட்டு 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 வேலை பார்க்குது. ராஜா எவ்வளவு ஹை லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாலி அவர்கள் எழுதியிருக்காரு பல்லவியில. குமரன் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. இந்த கூஜா தான் அது சின்னதா இருக்கும் மெசேஜ். கிண்ண மாதிரி இருக்குமே, அதான கூஜா. கிண்ண மாதிரி இருக்காது கூஜா. இந்த வேற எப்படி இருக்கும் மாதிரி இருக்குமோ? கூஜா அப்படிங்கிறது தூக்கு இருக்குல்ல, தூக்கு மாதிரி இருக்கும். அந்த தூக்கு வந்து இப்படி வந்து அப்படி லைட்டா அப்படி வளைஞ்ச மாதிரி வந்து திருப்பி ஒரு மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கும். அது இமேஜ்ல வச்சிடலாம். டீ குடிக்கிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு போவோம், கூஜால தான் வாங்கிட்டு வர சொல்லுவா. டீ கரெக்ட், நான் வாங்கியிருக்கேன் கடையில போய் கூசால. கூசால டீ வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க. கரெக்ட். கூசா இல்ல கூஜா. கூஜா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. என்ன புரியுது ராகவேந்தருக்கு? ராஜாவுக்கெல்லாம் ராஜா வந்து ராஜா அப்படின்றாங்க. நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவுமே நான் தான் ராஜா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்கு. யாருக்காவது ஞாபகம் வருதான்னு பாருங்க.
இது ராமே அண்டாளு ராமன் அண்டாளு ராங். நான் எப்பவுமே ராஜா தான், நான் தாண்டா ஹைலைட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துறது மாதிரியே ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணியிருப்பாரு ராஜா சார் மாஸ்டர். ஆமாம், அந்த பாட்டு தான் இப்போ வரைக்கும் பயங்கர ட்ரெண்டு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யாருமே அந்த பாட்டு தான், அந்த பாட்டு இல்லாமல் ஒரு கொண்டாட்டமே இல்லை. ஐயோ இது பேட்டை படத்துல கூட வருமே மாஸ்டர். ஐயோ அதுதானே ராஜா கைய வச்சா. அது ராங், மார்க் இல்லை உனக்கு, ஃபெயிலு. சார் இவன் பிட்டு கொடுத்தான் டேய். பிட்டு கொடுத்தா நீ எதுக்கு வாங்கின? ட்ரெண்டிங்காக இருக்கிறது மாதிரி அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாட்டு ஞாபகம் வருதா? வரல. ஒரே நிமிஷம். ராஜராஜ சொன்ன ராஜா பேரே வராதுடா, அதில் ராஜான்ற பேர்லாம் வராது. ஆனால் ராஜான்ற பேரே வராது. ஆமாம், ஆனால் அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் கம்போஸ்னா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா அப்படின்னா நேற்று இல்லை நாளை இல்லை எப்போவுமே நான் ராஜா தான் அப்படின்னா ஒரு கெத்தான ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்கணும்ல. அதை வந்து ஓல்டு பீப்புள்ஸ் கேட்டாலும் சரி, நியூ ட்ரெண்டிங் பீப்புள்ஸ் கேட்டாலும் சரி, அது வந்து புதுசாகவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, தமிழ்நாடே கொண்டாடுற ஒரு பாட்டு. அந்த பாட்டு தெரியாதவன் எவனுமே மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 பேர் இருக்குமே. இந்த பாடம் நீங்க சொல்லல. ஐயோ இந்த பாடம் நீ எல்லாம் குதிச்சு அவன் மடியில் உட்காந்துருவ. பொட்டு வச்ச தங்க கூட, பொட்டு வச்ச தங்கத்து கொடுத்து எத்தனை தடவை கேட்டிருக்க? எங்க வீட்டு தோட்டத்துல ரோசா பூ பூத்து இருக்கு. ராஜாவே வராது அதில், இளையராஜா ராஜான்னே பேரே வராது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி. வர மாட்டேங்குதே. எப்போ கேட்டாலும் அதுதான் ட்ரெண்டு. சரி, கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு டிப்பு கொடுக்கட்டா? கொடுங்க சார். வருஷம் அது இல்லாமல் கொண்டாட ஹாப்பி நியூ இயர். இளமை இதோ இதோ, இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோர்க்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. பார்த்தீங்களா இந்த பாட்டு எப்படி இன்னைக்கு வரைக்கும் அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும், அதை பாடுன எஸ்பிபியோட கம்பீரமான ஒரு வாய்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய பீட்ஸாக இருக்கட்டும், ஒரு வைபா இல்லை? நல்லா இருக்கும் சார். ஒரு அதுவும் கமல்ஹாசன் வந்து ஸ்டார்டிங் சுமிதாவும் கமல்ஹாசனும் நான் தான் சகலகல வல்லவன். அது அந்த இது அது ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஜனமும் செகண்ட் ஜனமும் ஸ்டார்டிங் செம்மையா இருக்கு. அந்த பாட்டை ஓவர் டேக் பண்ற அளவுக்கு யாரு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கம்போசராவது கம்போஸ் பண்ண முடியுதா? இல்ல இல்ல இல்ல. புது பாட்டு வந்து அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல போகுது. இருக்கு அந்த பாட்டு பொங்கலுக்கு வந்து அந்த சுரலதா பாட்டு, சித்ரா பாட்டு, இந்த பொங்கல் சலிக்காத ஒரு பாட்டு, அதுதான் இளையராஜா பாட்டு. அப்படி இப்படி எல்லாம் பாட்டு கம்போஸ் பண்ண பிறகு வாலி வந்து இளையராஜாவை தூக்கி வச்சு ஆட மாட்டாரா? கண்டிப்பா. அந்த மாதிரி தூக்கி வச்சு ஆடின பாட்டு தான் கோட்டையும் இல்லை கொடியும் இல்லைன்ற. கோட்டைனா பெரிய கோட்டையிலேயே இருந்தாலும் சரி, ராகவேந்திரோட எக்ஸ்பிரஷன் வெரி அறிவுபூர்வமா இருக்கும். ஐயோ, கோட்டை ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா, என் பேரு ராஜா, இசைக்கு நான் ராஜா, ஆனால் நான் நாட்டு மக்களுக்கு ராஜா இல்லை, முதலமைச்சராவோ பிரதமராவோ நான் இல்லை, ஆனால் நான் ஒரு ராஜா, இசைக்கு நான் ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, நான் யாருக்கு கூஜா சிங்சா அடிப்போம்ல அது மாதிரி யாருக்கெல்லாம் நான்லாம் சிங்சாவெலாம் அடிக்க மாட்டேன், சிங்சா போட மாட்டேன், கூஜா தூக்காதே தூக்க மாட்டேன், வேறு எங்கும் கூஜா தூக்க மாட்டேன், நேற்றும் இல்லை நாளையும் இல்லை எப்பவுமே நான் தான் ராஜா இசைக்கு, கோட்டையில் நான் கொடியை ஏந்தி எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் போய் கோட்டையில உட்காரல, ஆனா அப்படி இருந்து நான் ராஜா, இசையில் ராஜா. இதுக்கு இந்த மீனிங் தான் புரியுதா? ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா, கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா, ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. பீட்டை வந்து வெஸ்டர்ன் பீட்டை மட்டுமே ஆட் பண்ணி இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு குஷியாக வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில்
ஒரு வாலிப வயசு இருக்கக்கூடிய ஒரு பசங்க வந்து அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக பாடினா எப்படி இருக்கும், அந்த ஹாப்பிக்கு ஈக்குவலாகவே வந்து பாட்டு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியே பீட்ஸ் இருக்கும். அந்த பீட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 3 4 1 2 3 4 ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. சரணத்தில் பாருங்க. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. என்ன தெரிகிறது? வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. அவ்வளவுதான். இப்போ இதுல என்ன மீனிங் புரியுது? கரெக்டா சொல்லணும். ஒரே சான்ஸ். வரவும் செலவும் இல்லைனாலும் வரவும் செலவும் இருக்கும். யோசிக்கிறப்படா. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. இதுதான் பதில் ஒன்றியா? அதாவது அது இன்றி இது இல்லை. அது இன்றி இது யோசிக்க விடுங்கடா, இருங்கடா. அதான் சார், வரவு செலவு கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. அதை ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. அதான். ஆமா. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. இங்க பாருங்க, எங்க ட்விஸ்ட் வச்சிருக்காரு பாருங்க. சார் கொஞ்சம் புரியுது. வரவு செலவு வேணாம்னு நினைச்சா கூட அது இருக்கும் கண்டிப்பா, வரவும் செலவும். இதுதான் முன்னாடி சொன்னது ஒரே ஆன்சர் தான். ஒரே ஆன்சர் தான். இதுக்கு தான் ஒரு மீனிங்கா மாஸ்டர் இந்த லைனுக்கு? ஆமா. வரவும் செலவு இல்லைனாலுமே வரவும் செலவு இருக்கும். ஆமா. என்னங்க இது ஒன்றும் புரியலங்க. பிறப்பு இறப்பு இல்லைன்னு அர்த்தம். மாஸ்டர் இன்றினா இல்லைன்னு அர்த்தம். ஆமா, இன்றி என்பது இல்லை என்று அர்த்தம். இல்லைனா கூட அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். வரவும் இல்லை செலவும் இல்லை, இருந்தாலும் செலவு இருக்கு. வரவும் செலவும் உண்டு. செலவு மட்டும் சொல்லாதுண்ணா, ஒரு செலவு பண்ணுவோம் வரவும் இருக்கும். இருக்கும், எதுவுமே இல்லைடா. எப்படி இருக்கும்? புரியலையா? ஓகே ஓகே மிஸ்டர். வரவும் செலவும் இரண்டுமே இல்லாமல் மகாலிங்கம் வாழ முடியுமா? வாய்ப்பே இல்லை சார். ஆனால் வரவும் செலவும் உண்டு. இப்போ மீனிங்கே புரியலல்ல. வரவுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, வரவுன்றது கிட்ட செலவு இருக்காது, செலவுன்ற ஒரு கான்செப்ட் கிட்ட வரவு இருக்காது. அதை தனியா இதை தனியா பிரிச்சிருங்க. இது மனிதர்கள்ட்ட உள்ள கனெக்ட் ஆகும்போது தான் வரவும் செலவும் உண்டு. வரவும் செலவும் இரண்டும் இன்றி நம்மனால வாழ முடியாது, ஆனா வரவும் செலவும் வாழும். உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. ஐயோ ஐயோ, என்னத்தை நான் சொல்ல. உறவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா பகைன்னு ஒன்று வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்திலேயே பெரிய பொண்ணானதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப். எப்பயுமே கூட்டமாக தான் சேர்ந்துட்டு இருக்கணும். அதுக்கு தான் ரஜினி ஒரு டயலாக் வச்சிருப்பார், சிங்கிளா இருக்கிறவன் சிங்கம் சிங்களா தான் வரும். அப்ப உறவுன்னு இன்னைக்கு நீ வைக்கிற அப்படின்னா நாளைக்கு பகை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆயிரும். உறவும் பகையும் மனிதனுக்கு உண்டு, ஆனா உறவுன்ற வார்த்தைக்கு சொந்தம் மட்டுமே தெரியும், பகைன்ற வார்த்தைக்கு பகை மட்டுமே தெரியும். உறவும் பகையும் இரண்டும் இன்றி உறவும் பகையும் உண்டு, மனிதன் அல்ல. நானாவே இருக்கேன்ல, அது மாதிரி உறவு உறவாவே இருக்கும், பகை பகையாவே இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு.
உண்டுன்றது பிச் அவுட் ஆகுது. உண்டு. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. ஆஹா உண்டு. டவுன் போக கூடாது. சசா சாசா வரவும் செலவும் இரண்டும் இன்றி டடடடடடடா பபபபபபபபபப சசசசசசச. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. உண்டு. உண்டு உண்டு. சசா சசா உண்டு. 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 ஏன் ஸ்ருதி மேலே ஏத்துற? உண்டு. உண்டு. உறவும் வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. உண்டு. டவுன். சரி விட்டுரு. இது கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா பாட்டு கிளாஸ் ஆயிடுது. வரவும் செலவும் இரண்டும் இன்றி கரெக்டா. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. வரவும் செலவும் எருமையா வரவும் செலவும் எருமை இரண்டு ஓட்டி போறே. கான்செப்டுக்குள்ளவா. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. நெஞ்சம் விளையாடுது நித்தம் இசை பாடுது எங்கும் சுகமானது எங்கள் வசமானது. நித்தமா அப்படின்னா? நித்தம். நித்தம்னா டெய்லிடா. தமிழ் அது. நெஞ்சம் விளையாடுது நித்தம் இசை பாடுது எங்கும் சுகமானது எங்கள் வசமானது. ஆமா. படிக்க சொல்ற மீனிங் அவரோட நெஞ்சம் வந்து நெஞ்சம் விளையாடுதான். அப்படி விளையாடினாலும் ஒவ்வொரு நிமிஷமும் டெய்லி இசை பாடுது. இசை பாடினாலும் எங்கும் அந்த இசை பாடுறனால நெஞ்சம் விளையாடி இசை பாடுறனால ரொம்ப சுகமா இருக்கு. அது எங்களோட வசமாவும் இருக்கு. வசமானதுன்னா என்னது மாஸ்டர்? அவர் கை என்கிட்ட கிடைச்சிருச்சு, என்னுடைய சொந்தமாகி விட்டதுன்னு அர்த்தம். நான் சுத்தணும் நீ நான் உட்காரணும் அதே வசம் என் வசம். நெஞ்சம் விளையாடுது நித்தம் இசை பாடுது. நித்தம் இசை பாடுவதனால நெஞ்சம் விளையாடி கொண்டே ஒரே ஜாலியா ஃபன்னா இருக்கு. எங்கும் சுகமானது. நான் போகக்கூடிய இடங்கள்லாம் வந்து செம்ம சுகமா ஹாப்பியா இருக்கு. இது எங்கள் வசமானது. இந்த மூன்றுமே இசை பாடுறது, நெஞ்சம் விளையாடுறது, ஒரு சுகம், இது எல்லாம் எங்கள் வசம். விழியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது, விடியும் வரையில் கொண்டாட்டம் தான். விழியில் தெரியும் அழகு அது எதுவாக இருந்தால், நான் பார்த்து கொண்டே போகும்போது என் கண்களில் படுகின்ற எல்லா அழகுமே நம்மளுடையது. எந்த குரூப்போடது? அந்த டான்ஸ் ஆடி போயிட்டு இருக்கான் இல்லையா, அவங்களோடது. அந்த ஹாப்பில போறான். விடியும் வரையில் கொண்டாட்டம் தான். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. மகாலியம் பாடியா? நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நிதியும் நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நிதி. ஒரே நிமிஷம் சார். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. ஆனா ஸ்ருதியில பாடணும் கரெக்டா. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. நிலவும் மலரும் செடியில் கொடி நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. ராங். இல்ல மாஸ்டர், வேணாம் மாஸ்டர். தெரியாது மாஸ்டர். வேணாம் மாஸ்டர். இல்ல மாஸ்டர். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. ராகவேந்தர் பாடுப்பா. சூப்பரா பாடும் பாரு. தமிழ் புலவன் ராகவேந்தர். இசைக்கலைஞர் ராகவேந்தர். இசைக்கலைஞர் ராகவேந்தர். உன்னோட பேருக்கு இப்ப நீ அடிக்கிற பாயிண்ட் சரியா? அவிதா இருக்குப்பா. மைக்க பக்கத்துல வச்சு பாடு பாப்பா. பக்கா வர கடகு பாருங்க. மூணாவது ஒரு ஸ்டெக் ஆகும். இருந்தா ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே வா. மைக்க பக்கத்துல வச்சு பாடுறா. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. எங்க இறக்குறீங்க? நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. அப்படியே டான்ஸ் ஆடி வைப்ல போயிட்டு இருக்கிற போது நைட்ல நிலா மலர் செடி கொடி, நிலவில் தெரியக்கூடிய மலர் செடி கொடி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த நேரத்துல தெரியுத கடலும் நதியும் கவிதை சொல்லுது. ஏன்னா மனிதனுடைய நடமாட்டமே இருக்காது. அந்த நேரத்துல நிலவோட தெரியக்கூடிய லைட்டான வெளிச்சத்தில் அப்படியே மலர், அப்படியே லைட்டான வெளிச்சத்தில் அப்படியே கொஞ்சம் உத்து பார்க்கும்போது மலரோடு சேர்ந்த செடி,
அதில் மேல் படர்ந்திருக்கக்கூடிய கொடி, அது மேலே இருக்கக்கூடிய, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படியே அழகான கடல், அப்புறம் வரக்கூடிய நதி எல்லாமே நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு புதிய புதிய கவிதைகளை சொல்லுவது போல் இருக்கின்றது. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. இதை இப்படி எடுத்துக்கலாம் டான்ஸ் ஆடி போயிட்டு இருக்கிற போது. ஆனால் இளையராஜாவை பார்த்து நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா, நீ ராஜா, ராஜாத்தி ராஜனிந்த ராஜா. எப்படி? புரியுது மாஸ்டர். எல்லாத்துக்குமே கனெக்டிங் லிங்க் வச்சிருக்காங்க. அதுதான் வாலி. எப்பயுமே வாலி சாரோட ஒரு கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா பல்லவியோட எட்ஜும் சரணத்தோட எண்டும் பல்லவியோட ஸ்டார்டிங் லெட்டரும் கரெக்டா கனெக்ட் கனெக்டிவிட்டியா இருக்கும். இப்படியா வருது. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை. அவ்வளவு இல்ல. சானி பாமா சானி பாமா நீ பாமாரி நீ பாமாரி சா நீ சா சா நீ சா. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும். அதெல்லாம் டீச் பண்ண மாதிரி ஆயிரும். சச நீ நீ பாப்பா மாமா நீ நீ பாப்பா மாமா ரே ரே சாசா நீ 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 சாசா நீ நீ சச நீ நீ பாப்பா மாமா சாசா நீ நீ பாப்பா மாமா நீ நீ பாப்பா மாமா ரே ரே நீ நீ பாப்பா மாமா ரீரி. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. இது கரெக்டா சார்? நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் கொடியும் அவ்வளவு டவுன் வரக்கூடாது. நிலவும் மலரும் செடியும் கொடியும் அந்த பதியா டவுன் வந்துரு பாரு. கொடியும் எங்க எப்படி? மாமா கொடியும் கொடியும். ம். நிலவும் மலரும் செடியும் கொடியும் ஸ்டாப் பண்ணிரணும். நீங்க டவுன் இறக்கலாம். கரெக்டா சார்? டவுன் பண்ண கூடாது. நீ டவுன் பண்ற. அந்த மால் நிக்கணும் அப்படியே. நான் டவுன் பண்ணிடுறேன். ம். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கடலும் ஓரம் நீ நீ பாப்பா நீ நீ பாப்பா கடலும் நதியும் கடலும் நதியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. ம். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும். சானி பாமா வரவும் செலவும் இது நிலவும் மலரும் செடியும் கொடியும். சானி பாமா பாடப்படு. நிலவும் மலரும் செடியும் கொடியும். முடிச்சா நீ பாமாரிசா நீ பாமாரிசா. அடுத்து கடலும் நதியும் கவிதை சொல்லும். கடலும் நதியும் கவிதை சொல்லும். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. உறவும் பகையும் முறையில் இன்றி உறவும் பகையும் உண்டு. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. நெஞ்சம் விளையாடுது நித்தம் இசை பாடுது எங்கும் சுகமானது எங்கள் வசமானது. நெஞ்சம் விளையாடுது நித்தம் இசை பாடுது எங்கும் சுகமானது எங்கள் வசமானது. விழியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது விடியும் வரையில் கொண்டாட்டம் தான். விழியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது விடியும் வரையில் கொண்டாட்டம் தான். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும். நேற்றும் இல்லை நாளையும் இல்லை எப்பவுமே நான் தான் ராஜா. இசைக்கு ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. சரணம் 1 டிராவல் பண்ணிட்டு செகண்ட் சரணம் பார்க்க போறோம் இப்போ. சரி சார். இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு. இடை என்றால் உடல்னு நீங்க வச்சுங்க. உடலும் உடையும் இல்லாமல் இரண்டுமே இல்லாமல் இடையும் உடையும் உண்டு. இப்போ இந்த இடையில உடையை போட்டால் உங்களுக்கு உடையை போடுறீங்க கலட்டுறீங்க போடுறீங்க கலட்டுறீங்க. வரவு செலவு
கனெக்ட் ஆகுதா? கனெக்ட். ஆனால் உடைய மட்டும் தனியா நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கு உடல் தேவையில்லை. எதுக்கு உடல் தேவையில்லை? உடைக்கு உடல் தேவையில்லை. உடை வந்து உடலை தேடாது. ஆமா. ஆனா இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் தான் உடையை தேடும். உடல் அதுவே தனியா இருக்கும், உடை தனியாக இருக்கும். இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு. மீனிங் புரிஞ்சிருச்சா? புரியுது. மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு. மானும் மீனும் இரண்டும் இல்லாமல் மானும் மீனும் தனித்தனியா வாழ்ந்துடும். உள்ளம் அலைப்பாயுது, எண்ணம் அசை போடுது. என் எண்ணம் எங்கெங்கோ எங்கெங்கோ செல்லும், என் எண்ணங்கள் எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் போகின்றாய். எங்கேயோ பார்த்த மயக்கம், எங்கெங்கே 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 எங்கே எங்கே இன்பம் உள்ளதெங்கு சொல்லாயோ. நீ எங்கே என் அன்பே? யாருக்காக? எங்கே நிம்மதி? அவன் பாரு, அவன் ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட அவன் மைக்ல பாட மாட்டேங்கிறான். ஐயோ. எங்கே போறீங்க? உள்ளம் அலைப்பாயுது, எண்ணம் அசை போடுது, கண்கள் வலை வீசுது, காதல் விலை பேசுது. விழியில் பொங்கும் அருவி, மழலை கொஞ்சும் குருவி, தெருவில் சென்றால் தேரோட்டம்தான். இது வந்து மீனிங் வந்து நீங்கள் டபுள் மீனிங் எடுத்துக்கலாம். விழியில் பொங்கும் அருவி, மழலை கொஞ்சும் குருவி, தெருவில் சென்றால் தேரோட்டம்தான். வெளியில் அப்படியே நான் அப்படியே நின்று பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் ஒரு அருவி பொங்கி அப்படியே ஊற்றி கொண்டிருக்கின்றது. அந்த அருவியும் மழலை கொஞ்சம் குருவி சத்தத்தையும் நான் கேட்டுக்கொண்டே தெருவில் நான் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு அது எப்படி இருக்குது, ஒரு தேரே நடந்து போனா, ஒரு தேரே அப்படியே மூவ் ஆகி போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளோ க்ரௌடோட போனது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. அதே லைன் திருப்பி அதே லைனை கொண்டு வந்து இங்க போட்டாங்க. கனெக்ட் லிங்க். ஆமா, திருப்பி ராஜா. அவ்வளவுதான் ராஜா. இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு. மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு. உள்ளம் அலைப்பாயுது, எண்ணம் அசை போடுது, கண்கள் வலை வீசுது, காதல் விலை பேசுது. விழியில் பொங்கும் அருவி, மழலை கொஞ்சும் குருவி, தெருவில் சென்றால் தேரோட்டம்தான். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. ராஜாதி ராஜன் இந்த ராஜா. இப்போ செகண்ட் பீட்ல வந்து ரிதம் பேட்டர்னை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னு வாசிப்பா நிதிஷ். 3, 4, 1. இப்போ ஃபர்ஸ்ட் பல்லவிக்கும் சரணத்துக்கு என்ன பீட் போட்டிருந்தாரு அதை வாசிப்பா நிதிஷ். 3, 4, 1. அப்படி செகண்ட் சரணத்துக்கு என்ன மாத்திட்டாரு? இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு. அப்படியே ஓடுது. மானு மீன் கட 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 உள்ள தள்ளி தள்ளி அப்படியே ஓடுறதுனால அப்படியே அது மாதிரியே போட்டுருக்காரு. ரிதத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க. இடையும் உடையும் இரண்டும் இன்றி டகடிகி டகடிகி டகடா. மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு. குஷி உண்மாயுது எண்ணம் அதை போடுது. கண்கள் டகஜிகி டகஜிகி டஜன் டண்டட டகஜிகி டகஜின். விழியில் பொங்கும் டிக்கி 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 மழலை கொஞ்சம் தெருவில் சென்றால். விழியில் கொஞ்சம் மழலை கொஞ்சம் தெருவில் சென்றால் விழியில் பொங்கும் அருவி மழலை கொஞ்சம் தெருவில் சென்றால் விழியில் பொங்கும் அருவி மழலை கொஞ்சம் தெருவில் சென்றால் நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. திருப்பி இப்போ வந்து சரணம் 2 போடலாமா? இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு. மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு.
இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு உள்ளம் மலை பாயுது எண்ணம் அசை போடுது கண்கள் வலை வீசுது காதல் விலை பேசுது உள்ளமலை பாயுது எண்ணம் அசை போடுது கண்கள் வலை வீசுது காதல் விலை பேசுது வெளியில் பொங்கும் அருவி மலரை கொஞ்சம் குருவி தெருவில் சென்றால் தேரோட்டம் தான் விழியில் பொங்கும் அருவி மழலை கொஞ்சம் குருவி தெருவில் சென்றால் தேரோட்டம் தான் நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. இசையில எந்த விதத்திலையுமே கூஜா தூக்காத ஒரு ராஜா என்றால் அது ராஜா தான். இளையராஜா. ஓவரால் சாங்ல மகாலிங்கத்தை இம்ப்ரெஸ் பண்ணது. வெளியில் பொங்கும் அருவி மழலை கொஞ்சம் குருவி தெருவில் சென்றால் தேரோட்டம் தான். அந்த பீட் நல்லா இருக்கு. அந்த வரியும் வார்த்தையும் அந்த டியூனும் மெர்ஜாய் மிக்ஸ் டுகெதரா இருக்கு. மிக்ஸ் டுகெதர் மற்றதெல்லாம் வந்து மிக்ஸ் இல்லாமல் தனித்தனியாக கிடக்குது அங்கங்க சரி. இல்லை சார், அதாவது இனிப்புலே நல்ல இனிப்பான ஒரு ஸ்வீட். ஓகே ஓகே, இனிப்பு தான் சுவை மிகு இனிப்பு. கரெக்ட், ஆமாம். எல்லாமே இனிக்கு தான். இப்போ பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாமே இனிக்க தான் செய்யும். அதில் எனக்கு இந்த பழம் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த கவிதையே ஒரு இனிப்பு. இதிலிருந்து நான் எடுக்கப்பட்ட ஒரு கவிதை தேன் கவிதை. அந்த கவிதை வெளியில் பொங்கும் அருவி மழலை கொஞ்சம் குருவி தெருவில் சென்றால் தேரோட்டம் தான். அழகா பாடு. வெளியில் பொங்கும் அருவி மழலை கொஞ்சம் குருவி தெருவில் சென்றால் தேரோட்டம் தான். சூப்பர். குமரனுக்கு பிடிச்ச லைன் இந்த பாட்டில் ஓவரால் சாங்ல சரணம் ஒன்றில் மாஸ்டர். ம், விழியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது விடியும் வரையில் கொண்டாட்டம் தான். அதே டியூன், ஆனால் சரணம் மட்டும் வேற. ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையில கனெக்ட் ஆகிறீங்கல்ல, அதனால பாடுப்பா. விழியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது விடியும் வரையில் கொண்டாட்டம் தான். ராகவேந்தருக்கு ரெண்டு லைன்லயும் நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல். இது ஏன் பிடிக்குதுன்னா இதெல்லாம் வந்து ஒரே பீட்ல வருது இல்ல சார். இது மட்டும் ஒரு வித்தியாசமா அது மட்டும் கடகடன்னு போகுது பாத்தீங்களா, அதுதான் அங்க பயங்கரமா இருக்கு. அதோட இல்லாம அதான் நீங்க சொன்ன மாதிரி அதான் ஸ்டார்டிங்ல கேட்டலாம் சார், என்ன மோடையா இல்ல சந்தமா அந்த மாதிரி சொன்னீங்களா, அந்த இதுவும் கரெக்டா அது எல்லாமே இம்ல முடிகிறது. ஆமா, அந்த நிலவும் சந்தம், நிலவும் மலரும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும். எல்லாம் இம்மு 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 இம்முன்னு முடியுது. அதோட இல்லாம அந்த கனெக்டிவிட்டியும் பயங்கரமா இருக்கு. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா ராஜா தீராஜரிந்தன் ராஜா கூஜா தூக்காதே வேறெங்கும் கூஜா. கூஜா தூக்காத ராஜா பாடலை இன்றைக்கு பாடி மகிழ்ந்திருக்கோம். நைட்டில் நிலா மலர் செடி கொடி, நிலவில் தெரியக்கூடிய மலர் செடி கொடி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த நேரத்தில் தெரியுற கடலும் நதியும் கவிதை சொல்லுது. ஏன்னா மனிதனுடைய நடமாட்டமே இருக்காது. அந்த நேரத்தில் நிலவோட தெரியக்கூடிய லைட்டான வெளிச்சத்தில் அப்படியே மலர், அப்படியே லைட்டான வெளிச்சத்தில் அப்படியே கொஞ்சம் உத்து பார்க்கும்போது மலரோடு சேர்ந்த செடி, அதில் மேல் படர்ந்திருக்கக்கூடிய கொடி, அது மேலே இருக்கக்கூடிய அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படியே அழகான கடல், அப்புறம் வரக்கூடிய நதி, எல்லாமே நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு புதிய புதிய கவிதைகளை சொல்லுவது போல் இருக்கின்றது. நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா.